உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2025ஆம் வருடத்தில் தகப்பனே கிட்டத்தட்ட ஆண்டவரே 10 மாதங்களை முடிப்பதற்கு கிருபையை உதவி செய்து இந்த 11வது மாதத்தில் கொண்டு வந்து எங்களை சேர்த்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளில் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். தகப்பனே, ஒரு மனுஷனுடைய ஐக்கியத்திற்காகவோ, ஒரு மனுஷனுடைய உறவுக்காகவோ, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்காகவும் நாங்கள் இங்கே வரல. தகப்பனே, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ண நாங்கள் வந்திருக்கிறோம். தகப்பனே, எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஒரு விஷயம் கூட ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. உம்முடைய தளம்புள்ள கருத்தின் தொடுதல் எங்கள் மத்தியில் இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியில் இருப்பதாக. ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே உம்முடைய செம்மையான தூய தேவ ஆவியானவருடைய அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் காணப்படுவதாக. அவர் எங்களுக்குள்ள உலாவி எங்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற்றுவாராக. தகப்பனே, ஒரு விஷயம் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதத்திற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த மாதத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர்தான் பெரியவர், நீர்தான் ஆளுகை செய்கிறவர், நீர்தான் வழிநடத்த போகிறவர். எங்கள் குறைவுகளில் நீர்தான் எங்களுக்கு போதுமானவராக இருக்க போகிறவர். ஆண்டவரே, எங்களை சுகமாக்குகிறவர், அற்புதம் செய்கிறவர். ஆண்டவரே, எங்களோடு நடக்கிறவர் நீர்தான், எங்களை நடத்துகிறவர் நீர்தான். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில் ஏக்கத்தோடு தாகத்தோடு ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு விசை தகப்பனே ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியில் வைப்பீராக. எங்கள் மீட்பரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஒரு 10 நிமிடம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 4 சிலுவை குறித்ததான செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். யாத்ராகமம் 14, 13, 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னான். இந்த வசனங்களை நாம் கவனம் கொடுத்து வாசிக்கும்போது இதனுடைய ஞான அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறேன், நீங்கள் பயப்படாதிருங்கள், இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கும் ரட்சிப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த வசனங்களில் மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன என்று பார்க்கும்போது, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி எப்பொழுதும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு வரும். உங்களுக்காக நான் யுத்தம் பண்ண போகிறபடினால் இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு வரும். உங்கள் எதிரியை நீங்கள் இனிமேல் என்றைக்கும் காண மாட்டீர்கள். கவனிங்கள், இது பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவமாக இருந்தாலும் இது சிலுவைக்கு முன்மாதிரியான ஒரு சில காரியங்களை தேவன் அதிலே வைத்திருக்கிறார். சிலுவைக்கு முன்மாதிரியான வார்த்தைகளை தேவன் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். அவர்கள் நினைச்சாங்க, பார்வோனுடைய கைக்கு எங்களை தப்புவிக்கிறவன் யார்? யார் இவனுடைய கையினின்று எங்களை விடுதலையாக்குவார்கள்? யார் பின்தொடர்கிறவனிடத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குவார்கள் என்று நினைத்தார்கள். ஆனாலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதம் செங்கடல் பிளந்தது. தேவன் அவர்களை வெட்டாந்தரையில் நடத்தினார். வெட்டாந்தரையில் கடலின் நடுவே அவர்கள் நடந்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக மோசே கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணின போது, வேண்டுதல் பண்ண போது, கர்த்தர் மோசேக்கு சொன்ன வார்த்தை, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருக்க போகிறீர்கள், நீங்கள் சும்மா நின்று கொண்டிருங்கள், நீங்கள் தரித்து நில்லுங்கள், நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சிடாதீங்க, நீங்கள் சும்மா நில்லுங்க, உங்களுக்காக யுத்தம் நான் பண்ண போகிறேன். நான் யுத்தம் பண்ணுகிறபடினால உங்களுக்கு ரட்சிப்பு வரும். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறபடினால நான் யுத்தம் பண்ணுகிற உங்களுடைய எதிரியை நீங்கள் திரும்ப காணப்போவது இல்லை. இன்று கண்ட எகிப்தியரை நீங்கள் இனிமேல் காணப்போவது இல்லை என்று சொல்லி கர்த்தர் மோசேக்கு சொன்னார். அருமையான தேவனுடைய ஜனமே, சிலுவை மரம் ஆயத்தமாக்கப்பட்டது. கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 18 அதிகாரம் 8 வசனத்தில், உங்களுக்காக நான்
நான் வாசிக்கிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். கவனியுங்கள், இயேசுவுக்காக அவருடைய சீஷர்கள் அவரை சூழ சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இவங்க ஏதாவது ஏடாகுடமா பண்ணி, இவங்க ஏதாவது எனக்கு உதவி செய்யறன்னு சொல்லி, இவங்க ஏதாவது முயற்சி சரீரத்தில் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீங்க தேடுற ஆள் நான் தான், நான் மட்டும்தான் உங்களுக்கு தேவை, நான் மட்டும்தான் உங்கள் தண்டனையை ஏற்றுக்கொள்ள போகிறவன். அதனால இவங்களை எல்லாம் நீங்க என்ன செஞ்சிருங்க, விட்டு விடுங்கள். இவர்கள் சும்மா நின்று தரித்து நின்று நான் இவர்களுக்காக உண்டு பண்ணுகிற ரட்சிப்பை, சிலுவையில் நான் இவர்களுக்காக செய்து முடிக்க போகிற காரியத்தை இவர்கள் நின்று கொண்டு பார்க்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் தான், இவர்களை போக விடுங்கள் என்று சொல்லி அவரோடு கூட இருந்தவர்களை ஆண்டவர் அனுப்பிவிட்டார். யுத்தம் தொடங்கினது. அந்த யுத்தத்தை சிலுவையில் அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அவருக்கு மட்டும்தான் அந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு யாரும் துணை நிற்கவோ உதவி செய்யவோ முடியாது. கர்த்தர் இயேசு சொன்னார், நீங்கள் சும்மா இருங்கள், நீங்கள் விலகி போங்கள், நீங்கள் தரித்து நில்லுங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்காக சிலுவையில் யுத்தம் செய்கிறேன், நான் உங்களுக்காக ரட்சிப்பை இன்றைக்கு கொண்டு வருகிறேன், நான் உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறபடியினால உங்களுடைய எதிரியாகிய அந்த சாத்தானை திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அருமையான தேவனுடைய ஜனமே, யுத்தம் கர்த்தருடையது. அந்த யுத்தம் ஏதோ ஒரு மனுஷர்களோடு உண்டான யுத்தம் அல்ல, அது பிசாசினுடைய சேனைகளோடும் பிசாசோடும் ஒரு யுத்தம். அது சிலுவையில் நடக்கக்கூடிய யுத்தம், அது சிலுவையில் நடக்கக்கூடிய யுத்தம். பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய ஜனங்களுடைய பெரிய ஒரு பயம் பார்வோனுடைய சேனையாக இருந்தது. பார்வோனும் அவனுடைய சேனையாக இருந்தது. புதிய ஏற்பாட்டில் பிசாசு அவனுடைய சேனைகளும் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை கவிழ்க்க, அவர்களை ஒன்றுமில்லாமலாக்க அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்றார், யுத்தம் என்னுடையது, சிலுவையில் நான் என்ன செய்ய போகிறேன், யுத்தத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, சங்கீதம் 24:8 நம்ம வாசிக்கிறோம், யார் இந்த மகிமையின் ராஜா, அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர். கவனிங்க, அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். யார் இந்த மகிமையின் ராஜா, அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் மகிமையின் ராஜா, அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அவர் யுத்தம் செய்யும் போது அவர் யாருக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறாரோ அவன் திரும்ப வரவே முடியாது, அவன் திரும்ப வரவே முடியாது. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு நீ பார்க்கிற பார்வோனையும் அவனுடைய சேனையை நீ இனிமே பார்க்க போகிறது இல்லை, இன்றைக்கு நீ கண்ட எகிப்தியனை நீ காண போகிறது இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அது அப்படியே நடந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, இனி உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, பிசாசினுடைய தொல்லை, பிசாசினுடைய சோதனை, பிசாசு என்னை அளக்களிக்கிறான், பிசாசு என்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிறான், பிசாசு என் குடும்பத்தை கெடுக்கிறான், பிசாசினுடைய காரியம், இதை பற்றி உன் வாயிலிருந்து வரவே கூடாது. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு நீ பார்த்த எகிப்தியனை நீ பார்க்க முடியாது, யுத்தம் என்னுடையது, நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன் என்று சொன்னார். சிலுவை என்கிறது யுத்தம். நம்முடைய பார்வையில் சிலுவை எப்பொழுதுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பரிதாபமான ஒரு காரியமாக இருக்கும், பலவீனமான ஒரு காரியமாக இருக்கும். சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பலவீனமானவராக தான் நம்ம பார்க்கிறோம். அவர் பலவீனப்பட்டவராக சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த சிலுவை பாடுகள் காரியத்தை நாம் தியானிக்கும் போது, அந்த சிலுவையினுடைய காரியங்களை தியானிக்கும் போது, அந்த குட் ஃப்ரைடேவை நம்ம அனுசரிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது, ஒரு பரிதாப உணர்ச்சி, ஒரு பலவீனமானவரை ஏதோ அவரை கொண்டு போய் அவரால் ஒன்றும் முடியாமல் இருக்கிற நிலையில் அவரை அடித்தார்கள், அவரை குத்தினார்கள், அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லி பாடலை பாடுகிறோம். அந்த காரியத்தை நம்ம அனுசரிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, அது பலவீனமான காரியம் அல்ல. வேதம் அதை ஒரு நாளும் அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் காண்பித்து கொடுக்கல.
அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக கொலோசியரில் எழுதுகிறார். 2ஆம் அதிகாரம் 13, 14, 15. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தார் என்கிறதான வார்த்தை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ட்ரையம்ப் ஓவர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். வெற்றி சிறந்தார், வெற்றி கொண்டார் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையில் பலவீனமாக நம்மால் பார்க்கப்படுகிற ஒருவரால் இப்படிப்பட்ட வெற்றியை கொடுக்க முடியுமா? நினைச்சு பாருங்க. சிலுவையில் அவர் நமக்கு கொடுத்தது என்ன? நாம் சிலுவையில் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது என்ன? ரட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தை தான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த ரட்சிப்பு மட்டும் அல்ல, அவர் சிலுவையில் நமக்கு கொடுத்திருக்கிற காரியம் என்ன? ஆதாமின் பாவம், ஆதாமின் மீறுதல், ஆதாமின் கீழ்ப்படியாமை, இவைகளை நம்மை விட்டு எடுக்கிற எந்த ஒரு பரிகாரமும் இல்லை, எந்த ஒரு மாம்ச விருத்த சேதனமும் இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லை. நம்முடைய சரீரத்திலிருந்து அதை எடுத்து போடுகிறதற்கு ஒரு காரியமும் இல்லை. அதனால் நம்ம பலனற்றவர்களாய் இருந்தோம், அக்கிரமக்காரர்களாக இருந்தோம், பிசாசின் அதிகாரத்திற்கும் துரைத்தனத்திற்கும் கீழ்ப்பட்டவர்களாய் சிறைப்பட்டவர்களாய் நாம் இருந்தோம். இப்படிப்பட்ட நமக்கு விரோதமாக நியாயப்பிரமாணத்தின் தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது. நம்முடைய சரீரத்தை பார்க்கும் போதெல்லாம் பிசாசுக்கு பெரிய வெற்றி எதில் தெரியுமா இருந்தது? அவன் ஆதாமுக்கு கொடுத்த அந்த காரியம் அப்படியே வழி வழியாய் மாம்சத்தை கடந்து அது அப்படியே முழு உலகத்தினுடைய மனிதர்களிடத்திலும் பரவி இருந்தது. அதை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். பார்க்கிறார், ஒரு மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருக்க முடியவில்லை. எல்லா மனுஷனுக்குள்ளும் அந்த ஆதாமுக்குள் இருந்த அந்த காரியம் வேதத்தில் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை நீங்கள் போய் வீட்டில் வாசித்து பாருங்கள். ஒரு மனுஷனாலே வந்த பாவம், ஒரு மனுஷனாலே வந்த மீறுதல், ஒரு மனுஷனாலே வந்த கீழ்ப்படியாமை, அது எல்லா மனுஷர்களுக்குள்ளும் வைக்கப்பட்டிருந்தது. அதில் இருந்து ஒரு மனுஷனும் தப்பிக்க முடியாது. அதில் அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பிசாசுக்கு. நம்மை பார்க்கும் போதெல்லாம், இந்த சரீரத்தை பார்க்கும் போதெல்லாம், இந்த மாம்சத்தை பார்க்கும் போதெல்லாம், இது அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மாம்சம், இது மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மாம்சம், இது நித்திய அக்கினிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மாம்சம். அதை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். அதிலிருந்து வெளியில வருகிற காரியம் மனிதனுக்கும் தெரியல. மனிதனும் அந்த பாவத்தை சுமந்து கொண்டே அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த பாவத்தை சுமந்து கொண்டே அவன் பிள்ளைகளை பெறுகிறான். பிள்ளைக்கும் அந்த பாவத்தை அவன் கடத்துகிறான். முடிவில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களைப் போல ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தோம். அது அப்படியே முடிந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு புது வழியை உண்டாக்கினார், ஒரு புதிய யுத்தத்தை தொடங்கினார். அந்த யுத்தத்தில் எந்த மனுஷனும் அவருக்கு உதவி செய்ய முடியாது, எந்த மனுஷனும் அவருக்கு போய் துணை நிற்க முடியாது. ஏன்னா எந்த மனுஷனும் அவருக்கு உதவி செய்திருந்தா அந்த யுத்தம் தோல்வியில் முடிந்திருக்கும். அந்த யுத்தத்தை நடத்துகிற ஒரு பரிசுத்தவான், ஒரு பரிசுத்த ஆசாரியன், தன்னையே பலியாக கொடுக்கக்கூடிய ஒரு பரிசுத்த ஆசாரியன், அவர் மட்டும்தான். அவர்தான் மகா பிரதான ஆசாரியனாக அந்த சரீரத்தை, அவருடைய சரீரத்தை, பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்கிறபடினால அவர்களைப் போல அந்த பிள்ளைகளுக்காக கொடுக்கக்கூடிய மாம்சத்தையும் அந்த பிள்ளைகளுக்காக சிந்தக்கூடிய இரத்தத்தையும் உடையவராக இந்த பூமிக்கு மாம்ச சரீரத்தில் வந்தார். அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார். சிலுவையில் அவர் அறையப்பட்டார். சிலுவையில் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது, அவருடைய மாம்சம் பிற்கப்பட்டது. எல்லாரும் பலவீனமாய் அவரை பார்க்கிறார்கள், எல்லாரும் பலவீனமாய் பார்க்கிறார்கள், கதறி அழுகிறார்கள். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்ததை பார்த்த எல்லாரும் கதறி அழுகிறார்கள். தூதர்களுக்கு ஒன்றும் புரியல. பிதாவுக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியும் இது ஒரு யுத்தம். அவர் சிலுவையில் யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த யுத்தம் உனக்காகவும் எனக்காகவும் நடக்கிறது, உனக்காகவும் எனக்காகவும் நடக்கிறது.
அந்த யுத்தத்தை நாம் ஒரு காரியத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். இயேசுவை அடித்தார்கள், இயேசுவை வாரினால் அடிப்பித்தார்கள், இயேசுவை சிலுவையில் வாட்டி வதைத்தார்கள், இயேசுவை துன்பப்படுத்தினார்கள், இயேசுவை வேதனைப்படுத்தினார்கள். இதை தான் நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு பிசாசை துன்பப்படுத்தினார், பிசாசை நொறுக்கினார், பிசாசை ஒன்றுமில்லாமல் செய்தார் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் மேலே விழுந்த அடியை தான் நம்ம பார்க்கிறோம். திரும்ப எழுந்திருக்கவே முடியாதபடிக்கு, தேவனுடைய பிள்ளைகளை தொட முடியாதபடிக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கிட்ட அவனுடைய எந்த அஸ்திவாரங்களும், அவனுடைய எந்த ஆயுதங்களும், அவனுடைய எந்த செயல்களும், எந்த ஒரு காரியமும் பழிக்க முடியாதபடிக்கு ஒரு காரியத்தை உண்டு பண்ணினார். சிலுவையில் ஒரு மரணம் நிகழ்ந்தது. வேதம் என்ன சொல்லுகிறது? அவரோடு கூட நான் சிலுவையில் பாடுபட்டேன், அவரோடு கூட நான் சிலுவையில் மரித்தேன், அவரோடு கூட நான் உயிர் பெற்று இருக்கிறேன் என்று என்னை குறித்து வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த மாம்ச சரீரத்தை பிசாசு பார்க்கிறான். முன்ன பார்த்த அந்த காரியம் அவன்கிட்ட இல்லை, முன்ன டெபாசிட் பண்ணியிருந்த அந்த காரியம் இப்போ அந்த சரீரத்தில் இல்லை. அந்த ஆதாமின் மீறுதல் இல்லை, அந்த ஆதாமினுடைய கீழ்ப்படியாமை இல்லை, அந்த ஆதாமினுடைய பாவம் அந்த சரீரத்தில் இல்லை. இப்போ இந்த சரீரத்தை அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை அவங்கிட்ட இல்லை. இந்த சரீரத்துக்கிட்ட போய் பார்க்கிறான், இந்த சரீரத்துக்கு முன்பாக அவன் நிற்கிறான், இந்த சரீரத்தை சுற்றி சுற்றி வரான். இந்த சரீரத்தை தொடக்கூடிய எந்த ஒரு வல்லமையும் அவனிடத்தில் இல்லை. அவன் தோற்று போனவனாக, வெட்கப்பட்டவனாக, இந்த சரீரம் எப்படி இப்படி மாறுச்சு, இந்த சரீரம் எப்படி இப்படி மாறுச்சு, இந்த சரீரத்துக்குள்ள என்னால் பலன் கொள்ள முடியலையே, இந்த சரீரத்துக்கு விரோதமாக என்னால் எதுவும் செய்ய முடியலையேன்னு சொல்லி அவன் அந்த சரீரத்திற்கு முன்பாக தோற்று போனவனாக நிற்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். அது வாய்க்காது, இந்த சரீரத்துக்கு முன்பாக அது வாய்க்காது. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மாதத்தில் இதை நீங்க அனுபவிக்க போறீங்க. உங்க சரீரத்திற்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் ஒன்றும் நடக்காது. நீங்க பிசாசினுடைய அதிகாரத்தின் மேல, பிசாசினுடைய வல்லமையின் மேல, பிசாசினுடைய எந்த ஒரு காரியத்தின் மேலும் உங்களுக்கு அதிகாரம் இல்லை, அவனுக்கு அதிகாரம் இல்லை. அதையெல்லாம் கொண்டு வந்து உங்க மேல வைக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் உங்கள் வாழ்க்கையை கெடுக்க முடியாது, உங்க குடும்பத்துக்குள்ள வர முடியாது, உங்க வாழ்க்கையில் அவன் எந்த ஒரு காரியத்தையும் அவனால் செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, நீ பார்த்த அந்த காரியம் இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. இது பரலோகத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை, பரலோகத்திலிருந்து நடப்பிக்கப்பட்ட யுத்தம். சிலுவையில், சிலுவை காரியத்தை நீங்க என்ன நினைச்சீங்க? உங்க சரீரத்தை அவர் மாற்றி இருக்கிறார், உங்க சரீரத்தை அவர் மாற்றி இருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இதை புரிந்து கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 2:20 ரொம்ப அழகா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. கவனிங்க, கிறிஸ்துவே எனக்குள் பிழைக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைக்கிறார். வாசிங்க, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பாருங்க எவ்வளவு அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கார். பாருங்க எவ்வளவு அழகா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கார். பாருங்க, சிலுவையை, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இப்போ கிறிஸ்து உங்களுடைய சரீரத்திற்குள்ள பிழைத்திருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து உங்கள் சரீரத்திற்குள்ள பிழைத்திருக்கிறார். அவன் முன்ன பார்த்த அந்த சரீரம் இல்லை, இப்போ உங்கள் சரீரமும் என்னுடைய சரீரமும் கிறிஸ்துவினுடைய ஆலயமாக இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அதற்குள்ள உலாவி நம்மை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக அவர் மாற்றுகிறார். இப்போ அவன் உங்களை பார்க்கும்போது உங்கள் மேலே தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அவனுக்கு தெரிகிறது.
தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அவனுக்கு தெரிகிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அது உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கு, அது உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. கச்சை, மார்க்கவசம், பாதரட்சை, கேடகம், தலைசீரா, பட்டயம் அப்படியே உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. இதெல்லாம் எது அப்படின்னு சொல்லி வேதம் அழகா சொல்லுகிறது. சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு பிசாசை குறித்து பயம் இருக்காது. நான் பிசாசுக்கெல்லாம் பயந்துக்கிறது இல்லை பிரதர், நான் பிசாசுக்கெல்லாம் பயந்துக்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வியாதிக்கு பயந்துக்குவீங்க, கடனுக்கு பயந்துக்குவீங்க, தேவைக்கு பயந்துக்குவீங்க, சூழ்நிலைமைக்கு பயந்துக்குவீங்க. இது எப்படி தாண்டுவேன், இது எப்படி முடிப்பேன், இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், ஐயோ அவன் இன்னைக்கு வருவானே, நாளைக்கு அவன் வருவானே, நாளைக்கு இவ வருவாளே, இதெல்லாம் எப்படி நான் முடிக்க போகிறேன், இந்த வியாதி எப்படி போகும், இந்த பிரச்சனை எப்படி போகும், அதுக்கு பயந்துக்குவோம். நம்ம டைரெக்டாக பிசாசுக்கு பயந்துக்க மாட்டோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பிசாசுக்கும் பயந்துக்காத, உன் வாழ்க்கையில் உனக்கு முன்பாக காணப்படுகிற எந்த ஒரு காரியத்திற்கும் பயந்துக்காது. அது ஒரு செங்கடல் மாதிரி, அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் உனக்கு அந்த பயம் வருது? உனக்கு ஆயுதம் கொடுக்கப்பட்டோம், தேவனுடைய சர்வாயுதம் கொடுக்கப்பட்டோம். ஆர்மர் ஆஃப் காட், ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக இருக்கு அந்த வசனம். ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சண்யம் என்னும் தலைசீரா, தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம். தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம், இது உண்மையான வார்த்தை. அந்த பட்டயம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, சிலுவையை நீங்கள் புரிந்து கொண்டா சிலுவைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சரீரத்தை நீங்கள் பார்ப்பீங்க. பவுல் அப்போஸ்தலன் பார்த்தார், சிலுவைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய சரீரத்தை பார்த்தார். இனி நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து பிழைக்கிறார். இப்போது பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தை அவர் பார்க்கிறார். இது என்னடா இது புதுசாக இருக்குது, கிறிஸ்து எனக்குள்ளே பிழைக்கிறார்னு சொன்ன உடனே எனக்குள்ள மாற்றங்கள் நடக்கிறது. சில காரியங்கள் எல்லாம் எனக்குள்ளே வருது. என் கையில் பட்டயம் வருகிறது, என் கால்களுக்கு பாதரட்சை வருகிறது, என் மார்புக்கு மார்க்கவசம் வருகிறது, என் இடுப்புக்கு கச்சை வருகிறது, என் கையில் கேடகம் கொடுக்கப்படுகிறது, எனக்கு தலை சீரா வைக்கப்படுகிறது. அப்போது அதை கையில் பிடிச்சிட்டு பார்க்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இதுதான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், இதை நீ போட்டுக்க, முடிஞ்சுது. இனி இந்த உலகத்தில் உன்னை எதிர்க்கிற ஒரு காரியம், உன்னை பயங்கெடுத்துகிற ஒரு காரியம், உன்னை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகிற காரியம், உன்னை நடுங்க வைக்கிற காரியம் எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் அனுபவித்து பாருங்கள், இதை நீங்கள் அனுபவித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, சிலுவை அப்படிங்கிறது பூமியில் நடந்த காரியம் அல்ல. பூமியினுடைய மத்தியில், சென்டர் பாயிண்ட் ஆஃப் த எர்த், அங்கே நடந்த ஒரு காரியம். அந்த காரியத்தில் ஏதோ இந்த பூமிக்குரிய செயல்கள் மட்டுமே நம்ம பார்த்துட்டு போயிடக்கூடாது. மனுஷன் அவரை அடித்தான், மனுஷன் அவரை குத்துனா, மனுஷன் அவரை இல்லை, பரலோகத்தில் என்ன காரியம் நடந்தது, அந்த காரியம் எப்படி பூமிக்கு வந்தது, அந்த காரியம் எப்படி எனக்குள்ளே வந்தது, நான் இப்போ எப்படி மாற்றப்பட்டிருக்கிறேன், என் விரோதியாகிய என் எதிராளியாகிய பிசாசானவன் என்னை இப்போ எப்படி பார்க்கிறான், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் எதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் சிலுவையில், இது எல்லாவற்றையும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில் இதோடு நான் முடிக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினத்தில் வரும். பரலோகம் எப்படி செயல்பட்டது, அந்த பரலோகத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இந்த பூமிக்கு வந்தது, அது சிலுவையின் வழியாக அது எனக்குள்ளே எப்படி வந்தது என்கிற காரியத்தை நாளைய தினத்தில் நம்ம தியானிப்போம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சிலுவையில் நான் உனக்காக யுத்தம் பண்ணினது உண்மைன்னா அந்த விரோதி திரும்ப உன் வாழ்க்கைக்குள்ளே வரமாட்டான். ஏன்னா நான் யுத்தம் பண்ணி அவன் திரும்ப உன்ட்ட வந்தான்னா நான் தான் தோற்று போனவன்.
நான் யுத்தம் பண்ணி திரும்ப நீ எகிப்தினுடைய ஜனங்களோட நீ திரும்ப போராடினா, அந்த பார்வோனுடைய சேனையோட நீ திரும்ப போராடினா, நீ அதுக்கு என்னுடைய யுத்தம் ஒன்றும் இல்லாமல் போயிடு, என்னுடைய யுத்தம் தோல்வின்னு சொல்லி அர்த்தம். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், நீ பார்க்கிற இந்த எகிப்தியனை, நீ பார்க்கிற இந்த விரோதியை திரும்ப நீ பார்க்க போகிறது இல்லை, திரும்ப நீ பார்க்க போகிறது இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை நீ இனிமேல் காண போகிறது இல்லை. ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா சொல்கிறார். இதுவரைக்கும் நீ பார்த்த பிரச்சனையை நீ இனிமே பார்க்க போகிறது இல்லை. இந்த 2025ஆம் வருடத்தில் 10 மாதங்கள் நான் எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்துட்டேன் பிரதர், எவ்வளவோ பிரச்சனை, அதெல்லாம் இந்த மாதத்துக்குள்ளே கடந்து வரப்போகிறது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ உன் மேலே ஒரு விசேஷித்த கிருபை நான் வைக்கிறேன். என்னுடைய சத்தியத்தை தெரிந்து கொண்டு இருக்கிற உனக்குள்ளே யார் இருக்காங்கிறத தெரிந்துக்கிட்ட, உன் மேலே என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட, இனி அதை நீ பயன்படுத்து, அதை அறிக்கையிடு. இனி நான் இல்லை, எனக்குள்ள கிறிஸ்து பிழைக்கிறான்னு சொல்லிப்பாரு. கிறிஸ்து உனக்குள்ள பிழைக்கிறாருன்னு நீ சொல்லிட்டீன்னா, அதுக்கு முன்னாடி நிற்கிற காரியம் யாரு, அதுக்கு முன்னாடி நிற்கிற பிரச்சனை எது, அதுக்கு முன்னாடி நிற்கிற சூழ்நிலைமை எது, அதுக்கு முன்னாடி நிற்கிற தேவை எது? நான் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூழ்நிலைமை பூதாகரமாகவும், பிரச்சனை பூதாகரமாகவும், தேவை பெருசாகும், கடக்க முடியாத நடக்க முடியாத காரியம் வரும், சோர்ந்து போவ, படுத்துருவ, பயந்துக்குவ. நீ ஏன் நான் சொல்கிற? அறிக்கையிடு. ஆதாமின் மீறுதல் இருந்தது உண்மை, ஆதாமின் கீழ்ப்படியாமல் இருந்தது உண்மை, ஆதாமின் பாவம் இருந்தது உண்மை, நான் அடிமைத்தனத்தில் இருந்தது உண்மை, அக்கிரமக்காரனாக இருந்தது உண்மை, தேவனுக்கு விரோதமானவனாக இருந்தது உண்மை, தேவ பகைஞனாக இருந்தது உண்மை. ஆனால் சிலுவை இதையெல்லாம் என்னிடத்திலிருந்து எடுக்க முடியாது. மோசேயின் நியாயப்பிரமாணங்களினால் எவைகளெல்லாம் நீங்கள் விடுதலையாக்கப்படக்கூடாமல் இருந்ததோ அவைகளின்றெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விடுதலையாகி இருக்கிறீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வாக்குத்தத்தம். ஒரு பரிபூர்ண விடுதலை இந்த மாதத்தில் அனுபவிக்க போகிறீர்கள். இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் நன்மையினால் திருப்தியாக்குவேன், உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குவேன், உன் குடும்பத்தை நன்மையினால் நான் திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியே இந்த காரியத்தில் நீங்கள் இருங்க. நாளை தினத்தில் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட பேசின தயவுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைக்கிறார். ஆண்டவரே, இந்த விசுவாச அறிக்கையோடு இந்த மாதத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திற்குள்ளே ஆண்டவரே நாங்கள் போகும்போது கிறிஸ்து எங்களுக்குள் பிழைக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஆண்டவரே இந்த மாதத்திற்குள்ளே போகிறோம். இனி இந்த மாதத்தில் எங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க போகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் எங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர்தான் எங்களுக்குள்ளே பிழைக்கிறார். ஆண்டவரே, அவர்தான் எங்களுக்காக சகல காரியத்தையும் செய்ய போகிறார். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு ஆண்டவரே தலைச்சீரா, மார்க்கவசம், ஆண்டவரே கச்சை, பாதரச்சை, கேடகம், ஆண்டவரே கர்த்தருடைய வசனம், ஆவியின் பட்டயம், ஆண்டவரே அதை தரித்தவர்களாக, கையில் பிடித்து கொண்டவர்களாக ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, தேவன் சொன்னபடியே, வாக்கு பண்ணினபடியே எங்கள் எதிராகிய பிசாசானவனை நாங்கள் பார்க்க போகிறதில்லை, அவனுடைய தீ செயல்களை நாங்கள் பார்க்க போகிறதில்லை, அவனுடைய தீங்குகள் எங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது இல்லை. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே குணமாக்கப்படுகிறோம். கர்த்தருடைய இரக்கங்களினாலும் கிருபையினாலும் நாங்கள் முடிசூட்டப்பட போகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் வாயை ஆண்டவரே நன்மையினால் திருப்தியாக்க போகிறார். ஆண்டவரே, எங்களுடைய வயது கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல மாறுகிறது. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தோடு நாங்கள் ஆண்டவரே இந்த நாளுக்குள்ளே, இந்த மாதத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிறோம். நீர் எங்களை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு எங்களை இந்த மாதத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி.
தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. அப்படி அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். எங்கள் மீட்பெரும் எங்கள் இன்ப ரட்சகருமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் என்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.